ஆமா தயவு செஞ்சுமா இதே மாதிரி ஊர்ல எங்க ஊர்ல இதே மாதிரி நிலம இருந்தா சத்தியமா சொல்றான் எங்க ஊர்காரங்க எல்லா பேருமே சேர்ந்து தற்கொலை படையம் மாறி இருப்போம். ஐயா இசக்கி சுப்பையா தான் 10 வருஷம் ஆண்டாரு. இசக்கி சுப்பையா ஐயா வாழக்கூடிய வீட்டுல போய் பாருங்க, இந்த மாதிரி தெருவு இருக்குமா, இந்த மாதிரி டெர்லைட் இருக்குமா, இந்த மாதிரி சாக்கடை இருக்குமா, இந்த மாதிரி தண்ணி வராம இருக்குமான்னு நீங்க போய் பாருங்க. எங்க ஊர்ல சுடுகாட்டுல குறைஞ்சபட்சம் 2 லைட் இருக்கும்ண்ணே. குறைஞ்சபட்சம் எங்க ஊர் சுடுகாட்டுல 2 லைட் இருக்கும். எவனா செத்து எரிச்சாலும் புதைச்சாலும் புதைக்காட்டி எரிக்காட்டி 2 லைட் எப்பவுமே எங்க ஊர் சுடுகாட்டுல எரியுது. சரிங்களா? அதே மாதிரி ஒரு அடி வைப்பு இருக்கு. எப்ப வேணாலும் போகலாம், தண்ணி வரும். குடிக்கிறதுக்கு ஆடு மாட்டுக்காக அடிச்சு விடுவாங்க, தண்ணி நிரம்பிதான் ஆடு மாடு குடிக்கும். இப்படி இருக்குண்ணே. உங்க ஊர்ல எங்கனா ஒரு இடத்துல 24 மணி நேரம் தண்ணி வர மாதிரி ஒரு அடி வைப்பு சொல்லுங்க. கொஞ்சம் கூட கோவம் வரலையானே? இந்த ஊராட்சி மன்றத்துல இருக்கலாமானே? இந்த ஊராட்சி மன்றம் ஒரு கட்டடம் இருக்கலாமா? எங்க ஊர்ல இப்படி ஒரு வீணா போன ஊராட்சி மன்றம் தான் செங்க சிக்கலா பிரிச்சு எடுத்திருக்கோம். இந்த ஊர்ல தண்ணி இல்ல, அது காரணம் நாம. இந்த ஊர்ல சாக்கடை சரியில்லை, அது காரணம் நாம. இந்த ஊர்ல மின்விளக்கே இல்ல, தெருவிளக்கே இல்ல, அது காரணம் நாம செய்த பாவம் தான். தெருவிளக்கு இல்ல, சாக்கடை இல்ல, தண்ணி இல்ல, சரியான போக்குவரத்து வசதி இல்ல. நாம செய்த பாவம் என்ன? திமுக அதிமுக குறிப்பா ரெட்டலைக்கு இசக்கி சுப்பையா ஐயாவுக்கும் ஓட்டு போட்டதும் காரணம். உண்மையில வயிற்றுச்சலா இருக்கு. இந்த தெருவு எப்படி கிடக்கு, இந்த சாக்கடை எப்படி கிடக்கு, எப்படி இந்த ஊர் இருக்கு, தண்ணி இல்லாம இருக்கு. இந்த ஊர் நல்லா இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு தடவை, இந்த பிள்ளைங்க நல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா ஒரு தடவை படிச்ச இளைஞர்களுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. ஆனா ஒட்டுமொத்த தெருவுலக்குமே எரியலண்ணே. ஒட்டு இந்த பைப் எடுனே, அந்த பைப் எப்படி திறந்து எப்படி கிடக்கணும். இந்த பைப்ல தண்ணி வாட வெட்டி எத்தனை வருஷம் ஆச்சு? அந்த அண்ணன் வண்டி நிப்பாட்டவே மாட்டார். இந்த வண்டி வெளிச்சத்துலனாச்சும் வீடியோ எடுக்கலாம்னா இந்த அண்ணன் டிரைவர் பேர் என்ன? தவமணி. தவமா இருக்கிறான். ஆனா நாங்க சொல்ற கேட்க மாட்டேங்க. போனேன் கொஞ்சமாச்சும் அந்த லைட் வெளிச்சம் இருந்தா தானே. நீ டீசல் தீந்து வண்டி ஆஃப் பண்ணிடுற. அப்பப்ப அக்கா விவசாய சின்னக்கா நாம் தமிழர் கட்சிக்கா ஆனந்தராஜ் அண்ணே, ஆனா இந்த காரை வித்துனாச்சு இந்த தெருவுக்கு ஒரு லைட்டை போட்டு விடுறானே. ஒரு கார், இந்த ப்ளூ கலர் காரை வித்துனாச்சேன், இந்த தெருவுல போட்டு விடு, சாக்கடையை போட்டு விடு, தண்ணி இன்னும் ஏற்பாடு பண்ணி கொடுத்தானே. மகராசனா இருப்பேன், நல்லா இருப்பேன். இந்த காரை வித்தாலும் சரி, இல்லாட்டி மளிகை கடை வித்தாலும் சரி, ஏதாவது பண்ணி விடுங்க. இந்த ஊருக்கு தண்ணி இன்னையே கொடுங்க, நல்லா இருக்கட்டும் மக்கள். என்ன போயிட்டு வரணும். விவசாய சின்னம்னா நாம் தமிழர் கட்சி ஓட்டு போடுவேன். விவசாய சின்னம் அம்மா எல்லாரும் விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. நாம் தமிழர் கட்சி எங்க பிள்ளைகளா போயிட்டு வர நல்லா படிங்க, சேட்டை பண்ணாம இருங்க. அப்பா அம்மா சொல்றதை கேளுங்க, டீச்சர் வாத்தியார் சொல்றதை கேளுங்க. அம்மா எல்லாருக்கும் போயிட்டு வரணும். நாங்க பேசுனது அவ்வளவு நேரம் கேட்டுக்கிட்டு இருந்தா தாய் தமிழ் உறவுகள் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றிகள். ஒரு தடவை படிச்ச இளைஞர்களுக்கு விவசாய சின்னத்துக்கு நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுங்க. உங்களுடைய கைபேசியில உங்களுடைய மொபைல்ல வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சீமானனுடைய பேச்சுக்களை கேளுங்க. சீமானன் பேசுற பேச்சு சரியா இருந்தால், சீமானனுடைய பேச்சுக்கள் சரியா இருந்தால், மேல இருக்கானே மேல எரியாத லைட் எடுத்துருந்தேன். மேல எரியாம இருக்கக்கூடிய டியூப் லைட்டை எடுத்து தெருவுல ஒரு லைட்டு கூட எரியல. ஆமா தயவு செஞ்சுமா இதே மாதிரி ஊர்ல எங்க ஊர்ல இதே மாதிரி நிலம இருந்தா சத்தியமா சொல்றான் எங்க ஊர்காரங்க எல்லா பேருமே சேர்ந்து தற்கொலை படையம் மாறி இருப்போம். இந்த ஊர் அண்ணே, நீங்க நான் சொல்றேன் தப்பா நினைக்காதீங்க. ஐயா இசக்கி சுப்பையா தான் 10 வருஷம் ஆண்டாரு. இசக்கி சுப்பையா ஐயா வாழக்கூடிய வீட்டுல போய் பாருங்க, இந்த மாதிரி தெருவு இருக்குமா, இந்த மாதிரி டெர்லைட் இருக்குமா, இந்த மாதிரி சாக்கடை இருக்குமா, இந்த மாதிரி தண்ணி வராம இருக்குமான்னு நீங்க போய் பாருங்க. இப்படி இருந்தாலும் அவர்கள் வாழ்வார்களா? நான் இன்னொன்னு சொல்றேன் அண்ணே, உங்க ஊரை விட்டுட்டு உங்க ஊருக்கு பக்கத்துல எங்கேயாவது போய் இன்னொரு ஊர்ல சுடுகாடு பாருங்க, எங்க ஊருக்கு வாங்க, நான் காட்டுறேன். எங்க ஊர்ல சுடுகாட்டுல குறைஞ்சபட்சம் 2 லைட் இருக்கும்ண்ணே. குறைஞ்சபட்சம் எங்க ஊர் சுடுகாட்டுல 2 லைட் இருக்கும். எவனா செத்து எரிச்சாலும் புதைச்சாலும் புதைக்காட்டி எரிக்காட்டி 2 லைட் எப்பவுமே எங்க ஊர் சுடுகாட்டுல எரியுது. சரிங்களா? அதே மாதிரி ஒரு அடி வைப்பு இருக்கு. எப்ப வேணாலும் போகலாம், தண்ணி வரும். குடிக்கிறதுக்கு ஆடு மாட்டுக்காக அடிச்சு விடுவாங்க, தண்ணி நிரம்பிதான் ஆடு மாடு குடிக்கும். இப்படி இருக்குண்ணே. உங்க ஊர்ல எங்கனா ஒரு இடத்துல 24 மணி நேரம் தண்ணி வர மாதிரி ஒரு அடி வைப்பு சொல்லுங்க. ஒரே ஒரு லைட், சாம்பிளுக்கு ஒரு லைட் எரியிற ஒரு இடத்த சொல்லுங்க. கொஞ்சம் கூட கோவம் வரலையானே? இந்த ஊராட்சி மன்றத்துல இருக்கலாமானே? இந்த ஊராட்சி மன்றம் ஒரு கட்டடம் இருக்கலாமா? எங்க ஊர்ல இப்படி ஒரு வீணா போன ஊராட்சி மன்றம் தான் செங்க சிக்கலா பிரிச்சு எடுத்திருக்கோம். சத்தியமா சொல்றேன். என் ஊர் மதுரைக்கு பக்கத்துல நத்தம் ஆவிச்சு விட்டு கிராமம். எங்க ஊர்ல ஒரு வேளை இப்படி ஒரு ஊராட்சி மன்றம் இருந்தா ஒவ்வொரு செங்கலா உருவி ஓட்டாச்சு நூறுக்கு எரிஞ்சிருப்போம். ஏன்? எங்களுடைய கோபம் எங்களுக்கு தேவை. நான் தண்ணி வரி கட்டுறேன், ஏன் தண்ணி நல்லா வரணும். நான் வீட்டு வரி கட்டுறேன், ஏன் மின் விளக்கு சரியா இருக்கணும், சாக்கடை சரியா இருக்கணும், சிமெண்ட் ரோடு சரியா இருக்கணும், தார் ரோடு சரியா இருக்கணும். இது அடிப்படை தேவை, அடிப்படை கட்டமைப்பு. இதை செய்ய வேண்டியது இந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ வேலை, எம்பி வேலை. யாரா செஞ்சிருக்காங்களானே? எம்எல்ஏ எம்பி யாராவது ஒரு தடவை இந்த தொகுதிக்கு வந்திருக்காங்களானே? தேர்தல் பிரச்சாரத்தை தவிர எப்பாவது வந்திருப்பாங்களானே? யாரா சிந்திக்கிறீங்களானே? அண்ணே, நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். இங்க இருக்க மக்கள், எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இறை நம்பிக்கை உடைய மக்கள். நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. நம்ம கண்ணுக்கே தெரியாம நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு, இந்த ஊர்ல தண்ணி இல்ல, அது காரணம் நாம. இந்த ஊர்ல சாக்கடை சரியில்லை, அது காரணம் நாம. இந்த ஊர்ல மின்விளக்கே இல்ல, தெருவிளக்கே இல்ல, அது காரணம் நாம செய்த பாவம் தான். தெருவிளக்கு இல்ல, சாக்கடை இல்ல, தண்ணி இல்ல, சரியான போக்குவரத்து வசதி இல்ல. நாம செய்த பாவம் என்ன? திமுக அதிமுக குறிப்பா ரெட்டலைக்கு இசக்கி சுப்பையா ஐயாவுக்கும் ஓட்டு போட்டதும் காரணம். தயவு செஞ்சு நான் சொல்றேன், இதற்கு மேலையும் நீங்கள் மீண்டும் கை சின்னத்துக்கும் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஓட்டு போட நினைச்சீங்கன்னா இதை விட பெரிய பாவம் எதுவுமே இல்லை. ஏற்கனவே செஞ்ச பாவத்தை தீர்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு தடவை நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. நாங்க ஓட்டு போட்டு நீங்க எங்களை ஜெயிக்க வைக்காட்டியும் பரவாயில்ல, கேவலமா தோக்க வச்சிடாதீங்க. ஒண்ணு, நீங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்காட்டியும் நாங்கள் வெற்றி பெறாவிட்டாலும் இந்த தண்ணி பிரச்சனைக்கு, இந்த சாக்கடை பிரச்சனைக்கு இந்த ஊரினுடைய பொறுப்பாளர் அண்ணன் ஆனந்தராஜ் உங்களுக்காக குரல் கொடுப்பார். கண்டிப்பாக இதற்கான தீர்வை ஏற்படுத்துவார். மறந்துடாதீங்க. விவசாயினா ஒரு தடவை படிச்ச இளைஞர்கள் வாய்ப்பு கொடுங்க. படிச்ச இளைஞர்கள் நாங்க
தொடர்ச்சியா 15 ஆண்டுகளா தேர்தலை போட்டிடுறான். சொல்லிட்டா விபி துரை வேட்பாளர், காங்கிரஸ் வேட்பாளர் சொல்லிட்டா. விபி துரைன்னு சொன்னா அவர் ஜெயிக்கவே மாட்டாரு. நீயா விபி துரைன்னு சொன்னாதே புதுசா அவர் தெரியும். யாராவது காங்கிரஸ் வேட்பாளர் யாரும் தெரியுமா? யாருக்குமே தெரியாது. நீயா விபி துரை யூபி துரைன்னா அவர் தெரிஞ்சிட போறாரு. தெரியாம அவரா போயிடுவாரா? நீ வேற இன்னைக்கு அவர் வேட்புமனு தள்ளுபடி ஒண்ணு வச்சிருப்பாரு. அவருக்காக அவர் பிரபாகரன் போராடி கீராடி வேட்புமனு எப்படியோ ரெடி பண்ணி விட்டு உள்ள தள்ளி விட்டு வேட்புமனுவை ஏற்க வச்சாங்க. இல்லாட்டி 25 வக்கீல் வச்சிருக்காங்க. 25 வக்கீலுமே வேற வேற பேர்ல வேற வேற இதுல வேட்புமனு தாக்கல் பண்ணி உட்காந்துட்டே இருக்காங்க. குறிப்பாக என்ன சொல்றது, அப்படி கழுகு மாதிரி உட்காந்துட்டே இருக்காங்க. எதிரோட தப்பு அந்த புள்ளி வைக்கவில்லை. சிவசங்கரன் இந்த வேட்புமனுவில் அவிட வீட்டில் புள்ளி வைக்கவில்லை, கமா வைக்கவில்லை. சரியாக தலை சிவ என்னதுப்பா டிவிக்கேவா தண்ணி எடுத்துட்டு போறாரா? இந்த லைட் அமைச்சுங்க. இந்த லைட் எனக்கு போட்டா உள்ள தெரியல. நான் போஸ்ட் மரத்தை பார்த்தே ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன். எங்களுக்குள்ள எத்தனை இப்பத்தையும் பாக்குறேன். ஒரு 10-20 அக்கா மாதிரி நிக்கிறாங்க. 4-5 பேர் நடந்து வர்றாங்க. இதுக்கு முன்னாடி போஸ்ட் மரம் மட்டும் எனக்கு தெரிஞ்சு உயரமா இருக்கும். அங்க இருந்து பேசிக்கிறேன். தண்ணி கொடுத்தோட போறாரா? தம்பி எத்தனை படிக்கிறீங்க? படிச்சு முடிச்சிட்டீங்க. தண்ணி தூக்குற வேலை பாக்குறீங்க. படிச்சு முடிச்சுட்டு நல்லபடியா டிகிரி முடிங்க. தம்பி நல்லா படிங்க. ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் மார்க், 10th ஃபர்ஸ்ட் மார்க் எடுங்க, 12th ஃபர்ஸ்ட் மார்க் எடுங்க, கல்லூரி போங்க, கல்லூரில ஃபர்ஸ்ட் மார்க் எடுங்க. எல்லாத்துலயும் கோல்டு மெடல் வாங்கிட்டு ஊர்ல குடத்தை தூக்கிட்டு தண்ணி எடுக்க போங்க. ஊர் விளங்கிரும். நீங்களும் நல்லா இருப்பீங்க. ஊர்ல தண்ணி தம்பி அதுதான் நான் திரும்ப சொல்றேன். வா அண்ணனோட வா. தண்ணி இல்லையா வா போராடு. இங்க பாரு நான் திரும்ப சொல்றேன். உன்னுடைய தேவையை நீயே பூர்த்தி செய்யாவிட்டால் யாரும் உனக்காக வரமாட்டான். சிவசங்கரன் பேசுகிறேன். சிவசங்கரன் எத்தனை நாள் வருவீங்கன்னு நினைக்கிற? ஒரு நாள் இன்னைக்கு வர்றேன் பேசுறேன். அடுத்த ஆனந்தராஜனை பாத்துக்கிட்டு போறேன். நீ ஒண்ணு தெரிஞ்சுக்க. சிவசங்கரன் வருவேன், சீமானு வருவேன், போராடிடுவேன். நாங்க வருவோம், போராடுவோம். எத்தனை நாளைக்கு போராட முடியும்? இது உங்க ஊருக்கு மட்டும் நினைக்கிறியா? தமிழ்நாடு முழுக்க அந்த அம்மா தண்ணி விடாது மகராசி. அதுக்கே தண்ணி எல்லாம் இதை தவிர அவுத்து விட்டுறீங்க. நீங்க சொன்னீங்களா? எனக்கு வாட்சியம் பூரா அப்படின்னா நம்ம தண்ணி கொடுக்குது நல்லா இருக்கு. மகராசி தண்ணியே இல்ல அந்த ஊர்ல. இந்த ஊர்ல குடிக்க தண்ணி இல்ல. ஆனா நான் கத்த பார்த்துட்டு இந்த மகராசி தண்ணி விடாந்துருது. இந்த மாதிரி ஊருக்கு தண்ணி விடாம இருந்தா இங்க குடும்பம் விளங்குமாயா? இப்படி தண்ணி விட வேண்டிய நிதி, லைட்டு போட வேண்டிய நிதி, சாக்கடை போட வேண்டிய நிதி, இதை பூரா கொள்ளையடிச்சு அவங்க குடும்பத்துக்கு சொத்து சேர்க்கிறாங்களே, அவங்க குடும்பத்துல வாரிசு விளங்குமா? அந்த சொத்தை பூரா அனுபவிக்க அவங்களுக்கு வாரிசு இறைவன் விட்டு வைப்பானா? நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். 50 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த அரசியல்வாதிகள் யாருடைய குடும்பமாவது இருக்காது பாருங்களே. 50 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த அரசியல்வாதிகள் கக்கனை விட்டுருங்க, காமராஜரை விட்டுருங்க, முத்துராமலிங்கரை விட்டுருங்க, இவரை விட்டுருங்க, இவரை விட்டுருங்க, மூப்பனாரையை விட்டுருங்க, இந்த மாதிரி ஆட்களை விட்டுருங்க. மற்ற வீட்டுல எல்லாம் யாராவது வாரிசு இருக்கான்னு பாருங்களேன். விளங்கவே மாட்டாங்க. இந்த மாதிரி மக்களுடைய வயிற்று அடிச்சு புடுங்கி திங்கிற குடும்பம், அரசியல்வாதியோட குடும்பம் விளங்குற நான் பார்க்க எனக்கு தெரிஞ்சு 50-60 ஆண்டு கால இந்திய அரசியல, தமிழ்நாட்டு அரசியல்ல எவெல்லாம் கொள்ளையடிச்சு மக்கள் சொத்தை சேர்த்து தன்னுடைய பிள்ளைக்காக சொத்து சேர்த்தானோ, எவெல்லாம் மக்களுக்காக கொள்ளையடிச்சு தன்னுடைய வாரிசுகளுக்காக சொத்து சேர்த்தானோ, அவருக்கு வாரிசும் இல்ல, சொத்தும் இல்ல, பேரும் இல்ல. உண்மையிலே நீங்க வேணா எடுத்து பாருங்க. புதுவர்கள் எடுத்து பாருங்க. காமராஜர் ஐயா பத்தி பேசுறோம்ல, ஐயா கக்கனை பத்தி பேசுறோம்ல, இவர்களை மாதிரி இன்னொரு 50 அமைச்சர் பேர் சொல்லுங்க. 50 பேர் மொத்தத்துக்கு 50 ஆண்டுகள் ஆட்சி செஞ்ச 50 எம்எல்ஏ பேர் சொல்லுங்க. மத்த ஊர்ல இருந்து உங்க ஊர்ல இருந்து பேர சொல்லுங்க. குடும்பமே இருக்காது, வாரிசே இருக்காது. ஏன்? செஞ்ச துரோகம், அடிச்ச கொள்ள, லஞ்சம், ஊழல், பாலியல் வன்கொடுமை, கஞ்சா விற்கிறது, சாராயம் விற்கிறது எல்லாம் செஞ்சு முடிச்சா என் குடும்பமும் இல்லாம போச்சு, வாரிசு இல்லாம போச்சு. ஆனாலும் இன்னமும் அது தெரிஞ்சு மீண்டும் கொள்ளையடிக்கிறான். மீண்டும் சொத்து சேர்க்கிறான். குற்றாலம் பூரா சொத்து. என்ன போய் பாருங்க. ஐயா இசட்டு சுப்பையாவுக்கு குற்றாலம் பூரா சொத்து இருக்கு. 5 அறிவு பொங்க சொத்து இருக்கு. பழைய குற்றாலம் பொங்க சொத்து இருக்கு. புதிய குற்றாலம் பொங்க சொத்து இருக்கு. இனிமேல் இன்னொரு குற்றாலம் கண்டுபிடிச்சாலும் அங்கேயும் சொத்து வாங்குவாரு. 2016 போட்டி இருக்கும்போது அவருடைய சொத்து 6 கோடி ரூபாய். இன்னைக்கு 2026 போய் பாருங்க 700 கோடி ரூபாய். எங்க வந்துச்சு இவ்வளவு சொத்து? யாருடைய காசு? நீங்க தெருவிளக்கு இல்லாம இருக்கீங்கல்ல அந்த காசு, நீங்க சாக்கடை இல்லாம இருக்கீங்கல்ல அந்த காசு, நீங்க தண்ணி இல்லாம இருக்கீங்கல்ல அந்த காசு, உங்க ஊருக்கு எந்த வகையான சாலை வசதியும் இல்லாம இருக்கு அந்த காசு. இந்த காசெல்லாம் கொள்ளையடிச்சு அவர் குற்றாலத்துல சொத்து வாங்குறாரு. இதை சொன்னா நாளைக்கு தனிநபர் தாக்குதலை நடத்துவார். நான் இதன் மூலமாவே சொல்லிக்கிறேன். நான் இன்னும் நிறைய பேசுறேன். இங்க பாருங்க, இந்த தொகுதியில 10 வருஷமா ஆண்டவர் அவர்தான். இன்னைக்கு நான் வேட்புமனுல நல்லா பாத்துட்டேன். காங்கிரஸ் இங்க டம்மி, திமுக இங்க டம்மி. தமிழ்நாடு முழுக்க இந்த 5 ஆண்டுகள் திமுக என்னென்ன கொடுமைகளை எல்லாம் செஞ்சுச்சோ அந்த கொடுமையில விட 500 மடங்கு அதிகமான கொடுமையை ஐயா இசக்கி சுப்பையா மட்டும் இந்த அம்பாசமுத்திரம் தொகுதியில செஞ்சுக்கிட்டு இருக்காருங்கிறத இன்னைக்கு ஒரே நாள் வேட்புமனு பரிசீலனை போதே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த அளவிற்கு அராஜகம், அந்த அளவிற்கு ரவுடித்தனம், அந்த அளவுக்கு மிரட்டல். என்னைய மட்டும் இல்லைங்க, காங்கிரஸ் கட்சியும் அதை பாடுபடுத்தினாங்க, மற்ற சுயேட்சைகளும் அந்த பாடுபடுத்தினாங்க, தமிழக வெற்றி கழகத்தையும் இந்த பாடுபடுத்தினாங்க. ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு தனிநபருடைய குணாதிசயம் ஒன்று இருக்கு. அது மிக மிக மோசமான நாகரிகம் ஒண்ணு இருக்கு. எதிர வேட்பாளர் பாக்குறது, கை கொடுக்கிறது, கட்டி பிடிக்கிறது, சாப்பிட்டான்னு சொல்றது, வெயில் காலம் இளநீ சாப்பிடுங்க, தண்ணி சாப்பிடுங்க, நுங்கு சாப்பிடுங்க, மோர் சாப்பிடுங்க, தயிர் சாப்பிடுங்க சொல்றது, இது நல்ல நாகரிகமான அரசியல் பழக்கம். நானும் அப்படிதான் இசை சுப்பையா பார்த்தேன். காலையில பார்த்தாரு, சப்கலெக்டர் டிரான்ஸ்ல என்ன பார்த்தாரு. நானும் வேட்புமனு பரிசீலனை போயிருந்தேன். என் கட்சிக்காரங்க கூட எல்லாரும் மொத்தமா எடுத்துருந்து அவர் வந்தார். வந்தோடனே தோல்ல கையை போட்டாரு, பேசினாரு. தம்பி அண்ணனுக்கு நிறைய பப்ளிசிட்டி ஏற்படுத்தி கொடுத்துட்டீங்க, மயில்சினே நன்றினே அப்படின்னு. அவர் சொன்ன பப்ளிசிட்டி நல்லதா கேட்டதா அவருக்கு தெரியும். ஆனா எனக்கு நல்லா தெரியும். நான் பேசினதுல அவர் கிடைச்ச பப்ளிசிட்டி கண்டிப்பாக நெகட்டிவா தான் இருக்கும், தப்பாத்தே இருக்கும். இன்னவரையும் கழிவு ஊத்துறேன், இது நல்லா இருக்கும். இதன் மூலமா அவருக்கு பப்ளிசிட்டி கிடைச்சு அவர் என்ன பண்ண போறாரு? 10 பைசாக்கு அம்மஞ்சலிக்கு பிரயோஜனம் இல்லை. ஆனாலும் அவர் பாராட்டினாரு, தோல்ல கையை போட்டு பேசினாரு. அவர் இன்னொரு சொன்னாரு, உங்க அண்ணையிட்ட கேட்டு பாருப்பா, நான் ரொம்ப நல்லா பண்ணாரு, பரவாயில்லையான்னு.
நான் இன்னொன்று ஒரு தடவை பேசிக்கிறதுல பொண்டாட்டிக்கு வப்பாட்டிக்கு சொத்து சேர்க்கணும்னு சொல்லிவிட்டேன். அவர் சொன்னார் எனக்கு வப்பாட்டியா இல்லையா. ஐயா நான் சொன்னேன், ஐயா தவறா வாய் தவறி வந்துருச்சு, நாகரிகமாக நாங்கள் பேசக்கூடியவங்க அன்னைக்கு பேச்சு வாக்கில் வந்துருச்சு, தவறா நினைக்காதீங்க, வருத்தப்படாதீங்க, இனிமேல் வப்பாட்டியை பத்தி பேச மாட்டேன்னு சொன்னேன். ஆனா இதெல்லாம் சொல்லிட்டு தோல் மேல கையை போட்டு நல்ல மனுஷன் மாதிரி உள்ள போயிட்டு அவருடைய வேட்புமனு முடிஞ்ச உடனே கையெடுத்து கும்பிட்டு கிளம்பிட்டார். எங்க வேட்புமனு வருது, ஒரு 20 பேர் ஓடுறான், திட்டுமுடு ஓடி போய் கொடுங்க ஆளுக்கு ஒரு பேப்பர். என்ன பார்த்தா சிவசங்கரன் புள்ளி வைக்கவில்லை, சிவசங்கரன் கொடுத்த வேட்புமனுகள் புள்ளி தவறிவிட்டது, கமா தவறிவிட்டது, மோட்டர் பை எரிச்சுன்னு என்னை போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி கூட போலீஸ் லாரி எரிச்சுன்னு கேஸ் போட்டாங்க, ஹிட்டாச்சி எரிச்சுன்னு கேஸ் போட்டாங்க. ஆனா லாரி நான் எரிக்கல, ஹிட்டாச்சி எரிக்கல, எதுவுமே செய்யல. நான் பச்சை புள்ள. இயேசுநாதர் எப்படி வாழ்ந்தாரோ, புத்தர் எப்படி வாழ்ந்தாரோ அப்படி நான் அமைதியா வாழக்கூடிய நத்தத்துல போய் கேட்டு பாருங்க. எந்த வம்புக்கும் போக மாட்டேன், எந்த சண்டை செஞ்சரும் போக மாட்டேன், கோவமே பட மாட்டேன். அவ்வளவு நல்லவே நான். என் ஊர்ல கேட்டு பெரியா சிரிக்கிறேன், டேய் அது சும்மா சிரிக்கிறான், நான் சொன்னதுக்காக சிரிக்கல. அப்படி ஒரு உத்தமே, அப்படி கோவமே படாத என்னைய லாரி அடிச்சுன்னு கேஸ் போட்டாங்க. அதையும் நான் போய் பார்த்தேன். நான் ஏன் தெரியுமாங்கம்மா வழக்கறிஞர் படிச்சேன் போது நான் ப்ரொஃபஸரா இருந்தேன். மின்னணுவியல் மற்றும் கருவியாக்கவியல் துறை அப்படின்னா என்னன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட்ல நான் PhD முடிச்சேன். முனைவர் பட்டம், இந்தியாவிலேயே உயரிய பட்டப்படிப்பு. அந்த பட்டப்படிப்பை முடிச்சுட்டு நான் ப்ரொஃபஸரா வேலை பார்த்துட்டு இருந்தேன். எங்க அண்ணன் சீமான் சொல்றாருன்னு கேட்டு தேர்தலை போட்டிட்டு நாமளும் நம்ம கட்சிக்கு ஒரு பக்கபலமா இருக்கணுமே, படிச்சவங்க கூட தேர்தலை போட்டியிடணும் அண்ணன் சொல்லவும் நானும் என் வேலையெல்லாம் எழுதி கொடுத்துட்டு வந்து தேர்தலில் போட்டிட்டு 2016 நத்தம்ன்ற ஊர்ல நத்த சட்டமன்ற தொகுதி, அது மதுரைக்கு பக்கத்துல இருக்கு, திண்டுக்கல் மாவட்டம், ஆனா மதுரைக்கு பக்கத்துல இருக்கு. அந்த ஊர்ல போட்டிட்டேன். மாத்தி என் மேல கேசுங்கம்மா, வரிசையா ஜெயிலுக்கு அனுப்பிடுவாரு. அப்ப யார் தெரியுமா, இங்க எப்படி ஐயா இசை சுப்பையாவோ அதே மாதிரி எங்க ஊர்ல ஒருத்தர் இருக்காரு, நத்த விஸ்வநாதன் ஐயா, நல்ல மனுஷன். முழுக்க ஐயா இசைக்கு சுப்பையா மாதிரி 50 மடங்கு எல்லாத்துலயும். எது வேணாலும் எடுத்துங்க, கொலை செய்யறது, கொள்ளையடிக்கிறது, சொத்து சேர்க்கிறது, அராஜகம் பண்றது, ரவுடித்தனம் பண்றது, எல்லாத்துலயும் அவர் மிகப்பெரிய கில்லாடி. ஆனா அவர் கூட எங்களுக்கு இந்த அளவுக்கு கெடுதல் செஞ்சதுல, வேட்புமனு தள்ளுபடி பண்றதுக்கு இந்த அளவுக்கு ஆளுகளை திட்டமிட்டு 20 பேர் 50 பேர் வச்சிருந்ததுல சத்தியம். நான் திரும்ப சொல்றேன், ஐயா இசைக்கு சுப்பையாவோட அப்பனுக்கு அப்பேன் சுப்பனுக்கு சுப்பேன் நத்த விஸ்வநாதன் ஐயா. ஆனா அவரோட கூட எதிர்த்து 10 வருஷம் அரசியல் செஞ்சா இந்த வேலை பார்க்க மாட்டார். களத்துல வந்து நேரடியா முழுவார். எங்களை எல்லாம் அடிச்சாரு, கார் கண்ணாடியை உடைச்சாரு, பிரச்சார வண்டியை உடைச்சாரு, துணிஞ்சு திரும்ப நின்றோம். நான் என்ன சொன்னேன், ஐயா வாயில வாக்கி அடிச்சு போட்டு அரசியலுக்கே வந்தேன். நீங்க அடிச்சாலும் கொண்டாலும் என்ன செஞ்சாலும் நான் திரும்ப போக மாட்டேன். ஒருவேளை என்னை ஏதாவது செய்ய நினைச்சீங்கன்னா என்னை கொண்டுருங்க. ஒருவேளை நீங்க என்னை கொண்டாலும் என் குடும்பம் சும்மா விடாது. என் கூட பிறந்த 11 பேர், சித்தி மக்க பெரியப்பா மக்க பெரிய அப்படியே பங்காளி எல்லாம் கிடையாது. கூட பிறந்த எங்க அப்பனுக்கு பிறந்தே 11 பேர். எங்களுக்கு ரேஷன் கார்டு 2 ரேஷன் கார்டு. 2 ரேஷன் கார்டுனா ஒரு ரேஷன் கார்டுல பாதி பேர் வரும், இன்னொரு ரேஷன் கார்டுல பாதி பேர் வரும். 2 தடவை காப்பி எடுத்து வச்சிருக்கோம். அப்படியே கொஞ்சம் பெரிய குடும்பம். என்னைய தொட்டா என்ன என் குடும்பத்தில் இருக்க விடுவாங்களா, என்னையாச்சும் சமாளிச்சிடலாம். என் தம்பி மீலாம் அந்த பெரிய பைத்தியங்க, கொண்டே விடுவாங்க, குடும்பத்தோட விட்டு கொண்டு போறாங்க. என்னை அதனால தொடவே மாட்டாங்க. ஆனா இங்க நத்த விஸ்வநாதன் ஐயாவை எதிர்த்து கூட 10 வருஷம் நான் அரசியல் பண்ணிட்டு வந்துட்டேன். ஆனா ஐயா இசைக்கு சுப்பையா பார்க்கும்போது தேனா பேசுறாரு. இந்த வீடியோக்கள் எல்லாம் சொல்லுவாங்க, வாழைப்பழம் மாதிரி பேசுவா மேடம். அதே மாதிரி தேன் மாதிரி பேசினாரு, வாழைப்பழம் மாதிரி பேசினாரு, பலாப்பழம் மாதிரி பேசினாரு. ஆனா அவர் போனதுக்கு அப்புறம் தெரியுது, வருஷம் எல்லாத்தையும் கும்பிட விட்டு போனாரு. உள்ள போய் உட்கார்ந்து கையிலேயே எதிர்கட்சி ஆளுங்கட்சி தேர்தலை மாத்தி போட்டிடுறாங்க. எல்லா பேரும் ஒரே வரிசையில உட்காந்துருந்தாங்க. என்னையும் உட்கார சொன்னா, நான் மட்டும் உட்காரலாம் இல்லைங்க, ஏன் நம்மளுக்கு அது ஒத்து வராது, வரிசையில உங்க பக்கத்துல உட்கார மாட்டேன், நான் பின்னாடி வைக்கிற கடைசி அந்த உட்காந்துருக்கு. அதுக்கு பிறகு தெரியுது நல்லவர் மாதிரி கும்பிட்டு கிளம்பிட்டாரு. இருக்கக்கூடிய எல்லா பேத்துக்கு எதிராக ஆளுக்கு 10 அட்வொகேட், எங்களுக்கு மட்டும் ஒரு 20 வக்கீல் இருக்கும். எங்களுடைய வேட்புமனு தழுவு செய்யணும். அப்ப எந்த அளவிற்கு அவர் அரசியல் செய்யறாருன்னு பாருங்கம்மா. நாங்க இதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்றதுக்கான காரணம், உங்கள்கிட்ட பேசுற காரணம், அம்மா நீங்கள் வாழ்வது, நீங்கள் வாக்கு செலுத்துவது சாதாரண நபர்களுக்கு அல்ல, நச்சு பாம்புகளுக்கு. நீங்கள் பால் ஊத்தி பால் பார்ப்பது நல்லவர்களுக்கு அல்லமா. உங்கள்கிட்ட வரையில உங்களை கும்பிடுவாங்க, அம்மா பாங்க, வீடுக்கு செம்பள தண்ணி வாங்கி கொடுப்பாங்க, நீங்க சோறு ஓட்டிங்கன்னா சாப்பிடுவாங்க, நல்லவர்கள் போல பேசுவார்கள், நல்லவர்களோட நடிப்பார்கள். நீங்க ஒண்ணு மட்டும் அவங்கள்ட்ட கேளுங்கம்மா, ஐயா நான் உங்களுக்கே திரும்ப ரெட்டலையே ஓட்டு போடுறேன் ஐயா இசைக்கு சுப்பையா ஐயா, நீங்கள் இந்த 10 ஆண்டுகளில் தண்ணியை உடனே நீ குடிக்கிறியா? நான் கொஞ்ச நேரம் பேசிட்டு தண்ணி குடிக்கலான்றது திரும்ப தண்ணியை தூக்கிட்டு போயிடுறான். அந்த அளவுல தான் இருக்கு தண்ணி. அம்மா எல்லா ஊர்லயுமே இந்த தண்ணி பிரச்சனை இருக்குமா? திருநெல்வேலியில மாவட்டத்துல பாத்திருக்கீங்க அம்மா, வத்தாத நதிக்குமா தாமிரபரணி. இந்தியாவுல ஓடக்கூடிய வத்தாத நதிகள்ல ஒரு ஜீவநதியில தாமிரபரணி தாயும் ஒண்ணு. ஆனா இந்த ஊர்களை தண்ணி பஞ்சம் இருக்குன்னா இவர்கள் செய்த சாதனை என்னன்னு பாருங்கம்மா. ஆமா மிஞ்சி போனங்கிறது தாமிரபரணி இந்த பக்கத்துல ஒரு கால்வாய் போதுமா, மணிமுத்தாறுல இருந்து வரக்கூடிய கால்வாய் போதுமா, பெரிய கால்வாய். அதை கால்வாய்னே சொல்லக்கூடாது, பெரிய ஆறுனே சொல்லலாம். அது கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 60 அடிக்கு பக்கமா இருக்கும் அதோட அகலம் மட்டும். அவ்வளவு பெரிய ஆறுல தண்ணி வருது. இந்த பக்கம் அது வந்து கிளையாறு, அணைக்கட்டுல இருந்து பிரிச்சு கொண்டு வராங்க பாசனத்துக்காக, அதுல இருந்து குடிநீர் எடுக்கலாம். இந்த பக்கத்துல தாமிரபரணி பெரியாரே ஓடுது. இங்க இருந்து எனக்கு தெரிஞ்சு மிஞ்சி போனாங்க சேரன் மகாதேவியில அந்த ஆடு ஓடுது. இங்க இருந்து கணக்கு என்ன ஊர், கணக்கன் குளமா, பிள்ளையார்குளம் இல்லப்பா, பிள்ளைக்குளம் இந்த ஊரு. இங்க இருந்து சேரன் மகாதேவி ஒரு 12 கிலோமீட்டர் இருக்குமா. சேரன் மகாதேவியில ஆறு ஓடுது.
12 கிலோமீட்டர்ல தண்ணி கொண்டாட முடியாதாங்கம்மா? நான் கேட்கிறேன், சொல்லுங்களேன் அம்மா. எங்களுக்கு எல்லாம் அவங்க அங்கே இருங்களே, எங்களுக்கு எங்கேயோ இருந்து குடிநீர் வரலங்கம்மா. எங்க ஊர்ல இருந்தே போர் போடுறதே எங்களுக்கு கொடுக்குறாங்க. எங்களுக்கு காவிரி குடிநீரோ மற்ற எந்த குடிநீருமே கிடையாது. எங்க ஊர்கள் எல்லாம் எங்களுக்கு எல்லாம் என்னன்னா கம்மாய்களையும் குளத்துக்குள்ளேயும் ஒரு போர் போட்டிருப்பாங்க. அந்த போர்ல இருந்து தண்ணி வரும். நாங்களாம் என்ன செஞ்சிருக்கோம், எங்க கிராமத்துல இளைஞர்கள் ஒண்ணு சேர்ந்து போர் போட்டு அந்த போர்ல இருந்து ஊராட்சிக்கு தண்ணி கொடுத்துருக்கோம். எங்க ஊர்லயே உங்க மாதிரி தான் பொழப்பு. ஆனா இந்த ஊர் ரொம்ப ரொம்ப மோசங்கம்மா. அதனாலதான் சொல்றோம், நீங்கள் வாக்கு செலுத்துவது ரெட்டலைக்கு அல்ல, நீங்கள் வாக்கு செலுத்துவது என்னப்பா டைம் ஆச்சா, அது கரெக்டா சொல்லிடுவேன். நீ எனக்கு எதிராக வந்து நிக்கிறனாலே டைம் ஆயிடுச்சு, கிளம்புமா. நல்லா ஒரு 10 மக்கள் கூடி இருக்கிற இடத்துல பேச விட்டதா சரித்திரமே இல்லை. எங்கேயாவது ஆளே இல்லாத இடத்துல கொண்டு போய் கம்மா காட்டுலையும் குளத்துக்கரையிலையும் என்னை பேச விட்டு கத்த விட்டு மூச்சு போக கத்த விடுங்க. மக்கள் இருக்கா, ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு வரண்டா, சரிங்களாமா? நீங்கள் வாக்கு செலுத்துவது என்பது இரட்டை இலக்கு அல்ல, இரட்டை நாக்கு உடைய நச்சு நல்ல பாம்புகளுக்கு. இந்த பாம்புகளுக்கு நீங்க வாக்கு செலுத்துவதால் உங்களுடைய வாழ்க்கை தர மாறாது. நீங்கள் செய்த பாவங்களை மேலும் மேலும் அதிகப்படுத்தாதீங்க. நீங்க செஞ்ச பாவங்களுக்கு எல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைங்க. உங்க பிள்ளைய நல்லா இருக்கணும், உங்களுடைய மகன் உங்களுடைய பேரன் உங்களுடைய பேத்தி நல்லா இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு தடவை படிச்ச இளைஞர்கள் ஓட்டு போடுங்க. நீங்க செஞ்ச பாவங்களை எல்லாம் தீர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மீண்டும் ரெட்டலைக்கு ஓட்டு போடாதீங்க, மீண்டும் உதயசூரனுக்கு ஓட்டு போடாதீங்க, மீண்டும் கைசலுக்கு ஓட்டு போடுங்க. நீங்கள் செஞ்ச பாவங்கள்லாம் தீரணும்னா ஒரு தடவை நாம் தமிழர் கட்சியுடைய விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. சரிப்பா, நீங்க வந்தா மாத்திருக்கீங்களா? ஒரே ஒரு தடவை விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. நான் உங்கள்கிட்ட ஒரு வாக்குறுதி கொடுக்குறேன். ஒரு முறை நான் இந்த அம்பாசமுத்திரம் தொகுதியில் வெற்றி பெற்று விட்டால் அடுத்த முறை நான் ஓட்டு கேட்க வர மாட்டேன். அந்த அளவுக்கு நான் செய்யக்கூடிய நலத்திட்ட பணிகளே உங்களை வந்து சேர்ந்துரும். இந்த விளக்குகளை போட்டது யாரா? நத்த சிவசங்கரன். இந்த தார் ரோட்டை போட்டது யாரா? நாம் தமிழர் கட்சி. இந்த சிமெண்ட் ரோட்டை போட்டது யாரா? விவசாய சின்னத்துக்காரன். நாம் தமிழர் கட்சி செய்யக்கூடிய ஒவ்வொரு நலத்திட்ட பணிகள் மூலமாக அடுத்த முறை நான் உங்களை சந்திக்காமல் நீங்களே வாக்கு போடும் அளவிற்கு இந்த தொகுதியை நான் உயிர் போல நேசித்து இந்த தொகுதிக்கு தேவையான அனைத்தையும் நான் செய்வேன். நான் வாழக்கூடிய வீட்டிற்கு என்னென்ன தேவைகளோ, நான் வசிக்கக்கூடிய தெருவிற்கு என்னென்ன தேவைகளோ, நான் வாழக்கூடிய கிராமத்திற்கு என்னென்ன தேவைகளோ அதை இந்த தொகுதி முழுவதற்கும் நிறைவேற்றுவேன். 5 ஆண்டுகளில் நான் செய்யக்கூடிய மிகப்பெரிய சாதனைகளையும் மக்கள் நலத்திட்ட பணிகளை பார்த்து அடுத்த தடவை நான் ஓட்டு கேட்காமலே நீங்க ஓட்டு போற அளவுக்கு நான் செய்வேன். இது சத்தியம். கோவில் முன்னாடி நின்று பேசுறேன், இது சத்தியம். ஒருவேளை நான் ஜெயிக்கவே இல்லை, நான் ஜெயிக்காட்டியும் பரவாயில்லங்கம்மா, எங்களை நீங்க தொடர்பு கொள்ளுங்க. இந்த ஊர்ல அண்ணன் ஆனந்தராஜன் ஒரு பொறுப்பாளர் இருக்காரு. நம்ம இந்த ஊர்ல தான் கடை இருக்கு. அந்த அண்ணன் ஊர் வரனா கங்கனாபுரத்துல அவருடைய கடை இருக்கு. இந்த ஊர்ல இம்மானுவேல் அண்ணன். இம்மானுவேல் அண்ணங்க அண்ணா, நான் போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்க, மக்கள் போன் பண்ணா கரெக்டா சொல்லிடுவேன். ஆமா ஆமா, அப்படிதான் தூங்கிடுவாரு, மதியானத்துல தூங்கிடுவாரு. என்னை வீடியோ எடுக்கிறேன், அரசு மரத்துக்கு எல்லாம் வீடியோ எடுக்கிறேன். மக்களுக்கு ரொம்ப இடையூறா இருக்கு. அரசு வந்து மரத்தை வெட்டணும், சீமக்குருவ மரத்தை வெட்டணும், ரோடு போடணும், வாங்கின வீடியோ எடுக்கணும், இதெல்லாம் கொண்டு வந்து சேர்க்கணேனாரு. சரி, நல்ல மனுஷன் கூப்பிடாருன்னு சொல்லிட்டு மறுநாள் போன் பண்ணி தூங்கிட்டாரு. எடுக்கவில்லை. கேட்டதுக்கு அண்ணன் இரவு பணிக்கு போயிட்டு வந்து தூங்கிட்டு. அப்புறம் வேற என்ன ஒன்று, இரவு பணிக்கு போயிட்டு வந்தா பகல தூங்கிட்டாங்கன்னு நம்ம என்ன பண்றது? அதனால அண்ணன் இமானுவேல் நல்லவரு, இந்த ஊருக்காரரு. உண்மையிலேயே அதிமுக திமுக அவர்கிட்ட எவ்வளவோ பேரம் பேசி அவங்க கட்சி கூப்பிட்டாங்க. அதுக்கெல்லாம் போகாம நான் மக்கள் பணி நாம் தமிழர் கட்சியில இருந்து மட்டும் தான் செய்வேன். நாம் தமிழர் கட்சி தான் இந்த மக்களுக்கான கட்சி. அதுல பயணிப்பதுதான் நான் இறை நம்பிக்கை உடையவன். பேரே இமானுவேல். ஆகவே நான் இறை நம்பிக்கை உடையவன். நான் செய்யக்கூடிய மிகப்பெரிய புண்ணியம் என்பது நாம் தமிழர் கட்சியில் பயணிப்பதும், நாம் தமிழர் கட்சிக்காக களப்பணி செய்வதும், நாம் தமிழர் கட்சி மூலமாக மக்களுக்காக போராட்டங்களை செய்வதுன்னு சொல்லிட்டு எங்களோட இருக்காரு. அண்ணனை தொடர்பு கொண்டுக்குங்க. அவரை விட்டு ஆனந்தராஜனை, இந்த 2 அண்ணன்மார்களை தொடர்பு கொண்டுக்குங்க. அவர்கள் உங்களுக்கு தேவையானதை செய்து கொடுப்பார்கள். அவங்க செய்து கொடுக்குறாங்களா இல்லையான்னு நான் அதை கண்காணிப்பேன். நான் வாட்ச் பண்ணுவேன். உங்க கையில கொடுத்திருக்க துண்டறிக்கையில எல்லாம் என் போன் நம்பர் இருக்குமா? இந்த தொகுதியில குடிநீர் பிரச்சனையோ, சாலை பிரச்சனையோ, திருவள்ளுவர் பிரச்சனையோ இருந்தால் கண்டிப்பாக அவங்களை கூப்பிட்டு சொல்லுங்க. நாம் தமிழர் கட்சியுடைய லெட்டர் பேர்ல மனு எழுதிட்டு வருவாங்க. நீங்க எல்லா பேரும் கையெழுத்து போடுங்க. அந்த கையெழுத்து அந்த லெட்டர் பேரோட கொண்டு போய் மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுப்பாங்க. மாவட்ட ஆட்சியர் அதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஒருவேளை நடவடிக்கை எடுக்காவிட்டால் அதை வைத்து நான் மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இருக்கேன். நான் அங்கேயே வழக்கு போட்டு உங்களுக்கு அந்த தேவைகளை பூர்த்தி செய்வேன். ஒரு தடவை நம்ம மதுரையில வழக்கறிஞர், நம்ம மதுரையில வந்து வழக்கு கொடுத்து அதன் மூலமா ஆர்டர் வாங்கிட்டோம்னா அடுத்து இந்த மாவட்ட ஆட்சியர்கள் பயப்படுவாங்க. யாரோட லெட்டர் பேர்ல மனு வந்திருக்கு, இந்த லெட்டர் பேர்ல மனு வந்தால் நிறைவேற்றி கொடுங்க. ஒருவேளை நிறைவேற்றி எடுத்துட்டு கோர்ட்டுக்கு போயிருக்கிற பயம் வந்துடும். ஆகவே அதை எங்களால் செய்து கொடுக்க முடியும். எங்களால் உங்களோடு சேர்ந்து போராடி வெற்றி பெற முடியும். ஆனால் கடைசி எங்களை போராட விட்டுக்கிட்டே இருக்காதீங்க. ஒரு ஏதோ படிச்ச இளைஞர்களுக்கு நாம் தமிழர் கட்சி விவசாய சங்கத்துக்கு ஓட்டு போடுங்க. அரசியல் என்பது சாக்கடை சொல்லிட்டு இதுவரைக்கும் நாம் தமிழர் கட்சி போன்ற இளைஞர்கள் வருவதற்கு முன்னாடி அரசியல் என்ற ஒரு நல்ல துறையை, தூய்மையான துறையை சாக்கடைகளாக இந்த திராவிட பண்டிகள் மாத்தி வச்சுட்டாங்க. இந்த திராவிட பண்டிகளை விரட்டி விட்டு இந்த அரசியல் என்ற தூய துறையை தூர் வருவதற்காக, சரி செய்வதற்காக நாம் தமிழர் கட்சியினுடைய இளைஞர் படை இறங்கி வேலை பார்க்குதுங்கம்மா. இந்த இளைஞர் படையை விட்டுட்டாக கடைசி வரைக்கும் இந்த மக்களினுடைய அடிப்படை வாழ்வாதாரத்தை மீட்க வேண்டிய அருமையான அரசியல் துறை என்பது மீண்டும் சாக்கடையாக மாறிவிடும், திராவிட பண்டிகளிடமே போய்விடும். ஆகவே ஒரு படிச்ச இளைஞர்களுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சங்கத்துக்கு ஓட்டு போடுங்க. நீங்க ஓட்டு போட போகையில உங்க விரல பாருங்க, உங்க விரலும் உங்க கையை நடுங்கணும். நான் வாக்கு செலுத்த போகல, என் பிள்ளைகளுக்கான வாழ்க்கையே தேர்ந்தெடுக்க போறேன். நான் ஓட்டு போட போகல, என் பிள்ளைகளுக்கான உயிரை கொடுக்க போறேன். என் பிள்ளைய நல்லா இருக்கணும், என் மகன், என் மகா, என் பேரன் பேத்தி நல்லா இருக்குன்னு நினைச்சா நான் நல்ல தலைவனை தேர்ந்தெடுக்கிறேன். அந்த நல்ல தலைவனை தேர்ந்தெடுப்பதற்காக நான் வாக்கு செலுத்துகிறேன். என்னுடைய வாக்கு விவசாய சின்னத்திற்கு நாம் தமிழர் கட்சிக்கு என்ன சொல்லுங்க. உங்க குழந்தைகளுக்கு நாங்கள் தலையில அச்சதையை போடுவோம்.
அந்த குழந்தைய நல்லா இருக்கிற அளவுக்கு இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் நல்லது செய்வோம். ஒரு தடவை வாக்கு செலுத்துவதற்கு முன்பு உங்களுடைய குழந்தைகளை பார்த்து விட்டு வாக்கு செலுத்த போங்கள். நாம் தமிழர் கட்சியுடைய விவசாய சின்னத்துக்கு வாக்களிச்சீங்க மறந்துடாம. இவ்வளவு நேரம் நீங்க நின்று நிறைய நேரம் கேட்டீங்கம்மா. நான் உங்களை மனசை புண்படுத்துற மாதிரியே இதுல நிறைய பேருக்கு உங்க கட்சின்னு ஒண்ணு இருக்கும். ஏதாவது ஒரு கட்சிக்கு ஆதரவான நபர்களா இருப்பீங்க. உங்க கட்சியினுடைய தலைவர்களையோ அவங்களை யாரையாவது, ஏன்னா இந்த விசில் சின்னத்துக்கு விஜய் கட்சிகள் நிறைய பேர் இருக்கிறீங்க. நாங்க அவங்களை பத்தி பேசுறதே இல்லை. ஏன்னா அந்த கட்சியில இருக்கக்கூடியவங்க நல்லவங்க. நம்ம கரெக்டா பின்னாடி இருக்க பாப்பா காட்டு நான் கண்டுபிடிச்சிங்க இருந்து சரி அந்த பாப்பா ஓடி போய் ஒழியுது. ஏன்னா இந்த வெளிச்சம் தெரியல, இல்லாட்டி நல்லா பார்ப்பேன். எனக்கு தூரத்து பார்வையில நல்லா தெரியும். மற்றபடிங்கம்மா நாங்க ஏன் அவங்கள பத்தி பேசுறதுன்னா உண்மையிலேயே அவங்க அடுத்த தேர்தலுக்கு இருக்க போறதில்ல. அது வந்து இந்த மலைக்கு இந்த வெளிச்சத்துக்கு வரதுல பூச்சிகள் இது மாதிரிமா 2026 தேர்தலுக்கு பிறகு அவர் படம் நடிக்க போயிடுவார். அவர் படம் நடிக்க போயிட்டாருன்னா அந்த கட்சியில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு என்ன செய்யணும் தெரியாது, வழிகாட்ட முடியாது. இன்னைக்குமே அவர்களை சரியாக வழிநடத்தவில்லை, வழிகாட்டவில்லை. ஆகவே நான் உங்கள்கிட்ட சொல்றது, நாங்கள் அண்ணன் விஜயை குறை சொல்லல, அவருக்கு அரசியல் தெரியலங்கம்மா. பாவம் யாரோ ஒருத்தவங்க அவரை இறக்கி விட்டு பின்புறத்துல இருந்து வழிநடத்த தெரியாம வழிநடத்துறாங்க. அண்ணன் விஜய் அவர்கள் இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் வழிநடத்த தெரியாம வழிநடத்துறாங்க. இங்க நீங்க பாருங்க, 20 ஆண்டுகளாக அண்ணன் விஜயனுடைய தமிழக வெற்றி கழகத்துல மக்கள் மன்றத்துல இருந்த எந்த பொறுப்பாளர்களுக்கு பெருசா சீட்டு கிடைக்கலாமா, போட்டியிட வாய்ப்பு கிடைக்கலாமா? மாறாக திமுக சீட்டு கிடைக்காதவங்க, அதிமுக சீட்டு கிடைக்காதவங்க, பிஜேபி காங்கிரஸ்ல சீட்டு கிடைக்காதவங்க, முன்னாள் எம்எல்ஏக்கள், முன்னாள் மாவட்ட செயலாளர்கள், அந்த கட்சியிலிருந்து விரட்டி விடப்பட்ட நபர்கள், மற்ற எல்லா கட்சியிலிருந்து விரட்டி விடப்பட்ட எல்லா பேரும் இந்த கட்சியில வந்து சீட்டை வாங்கிட்டு தேர்தலை போட்டிடுறாங்களே தவிர அந்த கட்சிக்கு 20 வருஷமா உழைச்சவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கலாமா? தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு 20 வருஷமா அந்த கட்சியிலே போராடினவங்களுக்கே நல்லது செய்ய முடியாத அண்ணன் விஜய் அவர்கள் ஜெயிச்சு வந்தா மக்களுக்கு எப்படி நல்லது செய்வான்னு பாருங்கம்மா. நீங்க நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், ஐயா விஜயகாந்த் எப்படி வந்து இந்த மக்களிடம் ஒரு நம்பிக்கை கொடுத்து ஏமாற்றினாரோ, ஐயா கமலஹாசன் எப்படி வந்து இந்த மக்கள்கிட்ட மாற்று என்று கூறி இந்த மக்களை ஏமாற்றினாரோ, அதே போல ஐயா சரத்குமார் அவர்கள் எப்படி வந்து இந்த மக்களிடம் மாற்று என்று கூறி ஏமாற்றினாரோ, அதே போல அண்ணன் விஜய் அவர்களும் மாற்று அல்ல, அவரும் ஏமாற்றுதான். இந்த சமுதாயத்தில் திமுக அதிமுகவிற்கான ஒரே மாற்று நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். விவசாய சின்னம் மட்டும்தான். ஒரு தடவை விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. நாம் தமிழர் கட்சி. உங்களால முடிஞ்சா எங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய நினைச்சீங்கன்னா உங்க கையில இருக்கக்கூடிய நோட்டீஸ் அதை ஒரு போட்டோ எடுங்க, உங்களோட ஸ்டேட்டஸ்ல வைங்க. அதே மாதிரி சீமானுடைய பேச்சுக்களை நிறைய போய் கேளுங்க. விஜயனை பேசுறேன் கேளுங்க, சீமானனை பேசுறேன் கேளுங்க, ஐயா ஸ்டாலின் பேசுறேன் கேளுங்க. கேட்க முடியாதே, கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இருந்தாலும் கேளுங்க, முயற்சி செய்யுங்க. முயற்சி செஞ்சு அவங்க எல்லாம் என்னென்ன பேசுறான்னு பாருங்க, யாரு என்னென்ன தத்துவத்தை எடுத்து வைக்கிறான்னு பாருங்க. அது சரியான நபர்கள் யாரு சரியான தத்துவத்தை, சரியான ஐடியாலஜியை எடுத்து வைக்கிறான்னு பாருங்க. அதில் சீமானன் பேசுவது சரியாக இருந்தால் அது உங்க ஸ்டேட்டஸ்ல வைங்க, Facebook, வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணுங்க. ஏனால் உங்களால் இருந்த இடத்தில் உலகத்தை கையில் வச்சிருக்கீங்க, உள்ளங்கையில உலகத்தை மொபைல்ன்ற பேர்ல வச்சிருக்கீங்க. அந்த மொபைல் மூலமா, அந்த கைபேசி வாயிலாக, சோசியல் மீடியான்னு சொல்லக்கூடிய சமூக வலைதளங்கள் மூலமாக எங்களுக்கு உதவிகளை செய்யுங்கள். இறைவன் உங்களையும் நன்றி செலுத்துவார், எங்களையும் வாழ்த்துவார். நன்றி வணக்கம். இவெல்லாம் நின்று கேட்டதுக்கே மகராசியை நல்லா இருக்குன்னு போயிட்டு வரோம். நன்றி. எங்களுக்காக பிரேயர் பண்ணிக்கோமா. நன்றி. இறை நம்பிக்கை உடையவர்கள் இந்துவா இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்களா இருந்தாலும் சரி, முஸ்லீம்களா இருந்தாலும் சரி, எல்லாரும் எங்களுக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நாங்களும் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். நன்றி வணக்கம். நாம் தமிழர். அடுத்து தம்பி பேசுவோம். போயிட்டு வரலாம். செம்ப கொடுக்கணுமா? இருங்க நான் திமுக காரன் இல்லைங்க, தண்ணியை குடிச்சிட்டு செம்ப கொடுத்துடலாம். பூச்சி விழுந்துருக்கு. ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க. நீங்களே கத்துறது உங்களுக்காக தான், நம்ம வீட்டு பிள்ளைகளுக்காக படிப்பு மறுத்துட்டு இருக்கணும். லஞ்சம் ஊழல்லாம் பிறந்த வாழ் கிடையாது, பேச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஆளா இருந்திருந்தா அந்த கட்சியில கத்திருக்க மாட்டாரு. ஒரு வாய்ப்பு கொடுங்க. நல்ல மனுஷங்கிட்ட தான் கோவம் இருக்கிறோம். ஒருத்தர் வந்து கோவப்படுறோம்னா நேர்மையா இருக்கான்னு அர்த்தம். அந்த நேர்மை எங்க அண்ணன் இருக்கு, அதனாலதான் கோவப்படுறாரு. ஒரு கட்சி பேசுறோம், இப்பவே கட்சி பேசுறானா, ஆட்சிக்கு வந்தா கட்சி பேசுறோம், தேவையில்லை அவருக்கு. அதிகாரம் இருந்தீங்கன்னா நல்லது செய்வதற்கு தான் நேரம் இருக்கும், உங்கள்கிட்ட சண்டை போடுறதுக்கு நேரம் இருக்காது. ஆனே ரொம்ப நேரமா எனக்கு இந்த லைட்னால கண்ணே தெரியலங்கம்மா. ரொம்ப நேரமா அந்த போஸ்ட் மரத்தை வச்சே அதுக்கு பக்கத்துல ஆள் இருக்காங்க. 10 நிமிஷத்துல ஆள் இருக்கு பாக்குறேன். நன்றிமா, எல்லாருக்கும் நன்றி. போயிட்டு வருது. நன்றி.